அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டாப் வால்வுங்க. இந்த வால்வு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வால்வு பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் லீக் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த கிளாண்ட் ஏரியாவில் இதெல்லாம் சாதாரண குளோப் வால்வு இதுலாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அதிகமாக வந்துட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு அடிக்கடி நிறுத்தி வால்வு மாற்றணும், இல்லைன்னா வால்வு அடிக்கடி இந்த கிளாண்ட் டைட் வச்சுட்டே இருக்கணும். இது ஒரு வேலை அதிகமாகவே இருக்கும். ரன்னிங் ப்ராசஸில் ரொம்ப க்ளோஸ் ஓப்பன் இல்லாத இடத்துல அந்த வால்வில் போடலாம். இந்த வால்வு வந்து எந்த இடத்துல போடுறாங்கன்னா அதிகமாக க்ளோஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த வால்வு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்த கேன் லீக்கேஜில் வராது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி மாடலில் செட்டப்பில் இருக்குதுங்க இந்த மாதிரி வால்வுங்க. இப்போ தெரியுதுங்களா அந்த வால்வோட டயக்ராமுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வழியாக இன்லெட் வருது. இந்த வழியாக இன்லெட்டில் வருது பார்த்தீங்கன்னா இது வழியாக இன்லெட்டில் வந்து நீங்கள் மேலே இருக்கிற ஹேண்டில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இங்கே இருக்கிற பிஸ்டன் வந்து இங்கே இருக்கிற டிஸ்கிலேருந்து இந்த டிஸ்க்கு மேலே போகும். மேலே இது ஓப்பன் பண்ணால் இது மேலே இழுத்துட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா இது வழியாக வர வாட்டர் ஸ்டீமும் இது வழியாக வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். இதன் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டிஸ்க் மேலே போயிட்டு உங்களுக்கு வாட்டர் ஸ்டீமும் இதுக்குள்ளே வரும். ஏன் இந்த வால்வு நான் மெயினாக சொல்கிறோம்னா இது வந்து அதிகமாக இந்த கிளான் லீக் வராது. ஏன்னா ஓவர் லென்த்து பார்த்தீங்களா, லென்த் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் புஷ்ஷு, அதாவது இந்த இடத்துல வந்து ஆயில் சீல் ரோப் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ், ஸ்டீம் லீக்கேஜ் இந்த இடத்துல வந்து கிளாண்ட் வழியாக நிறைய வரும். ஆனால் இதில் ஏன் வரமாட்டேங்குது அப்படி பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக வச்சு உங்களுக்கு இந்த சீல் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுனால இதை தாண்டி உங்களுக்கு ஸ்டீமோ வாட்டரும் இது வெளியே வராது. அதனால தான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து ரீஒர்க் இல்லாமல் உங்களுக்கு கம்பெனியில் வந்து அதிகமாக ஸ்டீம் லீக்கேஜ் இல்லாமல் ஓட்டுற இடத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வால்வு ஸ்ட்ரெயிட் இல்லாமல் எல் டைப்பில் உங்களுக்கு ஒரு சில இடத்துல வால்வு இடைஞ்சலாக இருக்கும். ஸ்டீம் லைன் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த வால்வு போட்டுக்கிட்டால் பார்த்தீங்களா எல் டைப். இது ஒவ்வொரு வால்வு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஓப்பன் க்ளோஸு. இது வந்து பார்த்தீங்களா எல் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக போய் இந்த வழியாக ஓட்டும். எல் ஷேப்பில் இருக்கா. இந்த எல் ஷேப்னா எதுக்குன்னா ஒரு இடத்துல இடைஞ்சலான இடத்துலலாம் இந்த எல் ஷேப் வால்வுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டீம் லைன் கட் பண்ணி வளைச்சி கொண்டு வர ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் வால்வு அதாவது உங்கள் ஸ்டீம் லைனை வளைச்சிட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வால்வு போட்டுவிட்டாவே உங்களுக்கு அந்த ப்ராசஸில் தேவையான வேலையை ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ அதுவும் இல்லாமல் இது வந்து ஓவர் லென்த் இருக்கிறதுனால மெதுவாக தான் க்ளோஸ் ஆகி மெதுவாக தான் ஓப்பன் ஆகும். சில வால்வுலாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓப்பன் ஆகிறதுனால க்ளோஸ் ஆகிரும். அதனால் வந்து உள்ள பாயில் வர வாட்டர் ஸ்டீமும் டப்புன்னு வந்து அடிக்கிறதுனால ஒரு சவுண்டு வரும், உங்களுக்கு பயம் வரும். ஆனால் இந்த வால்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக தான் க்ளோஸ் ஆகும், மெதுவாக தான் ஓப்பன் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த டம்முன்னு அந்த ஸ்டீம் லைனில் அடிக்கிறது, இந்த வால்வு ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்கிறக்காண்டி இந்த வால்வு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.